கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி சுஜி லீக்ஸ் அப்படின்ற விஷயம் மூலமா சுஜித்ரா அவர்கள் வந்து பயங்கரமான ஒரு ஃபேம்ல இருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறமா வந்து அவங்க ஆள் காணா போயிட்டாங்க. ஸோ இப்போ மறுபடியும் சுஜித்ரா லைவ் அப்படின்ற பேர் மூலியமா சுஜித்ரா அவர்கள் வந்து இப்போ மறுபடியும் லைம் லைட்ல வந்திருக்காங்க. ஸோ இந்த வாட்டி வந்துட்டு அவங்க ரொம்ப ஆணித்தனமா ஒரு சில விஷயங்களை வந்து முன்னெடுத்து வச்சிட்டு இருக்காங்க. அதுலயும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சுஜித்ராவோட எக்ஸ் ஹஸ்பண்டான கார்த்திக் குமார் அவர்கள் வந்து ஒரு கே அப்படின்ற விஷயத்த ரொம்ப ஆணித்தனமா சொல்லிட்டு இருக்காங்க. இதை வந்து இவங்க முன்னாடியே சொல்லியிருந்தாலும் இப்போ வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. சித்தார்த் அண்ட் கார்த்திக் இவங்க 2 பேரும் வந்து ஒரு பார்ட்னர்ஸா இருந்திருக்காங்க அப்படின்ற விஷயமும் சொல்லியிருக்காங்க. கார்த்திக் குமார், சித்தார்த் இவங்க எல்லாருமே வந்து மணிரத்னத்தோட கேங்கா இருக்கிற காரணத்தினால இவங்களோட பேர் கெடுறதும் இல்லாம அவங்க சுத்தி இருக்கக்கூடிய எல்லாத்தோட பேரும் இந்த இடத்துல இருக்கு, எல்லாரோட பேரும் கெட்டுரும் அப்படின்ற காரணத்துக்காக மட்டுமே வந்துட்டு அவங்க கே அப்படின்ற விஷயத்த மறைச்சு என்னைய பிளான் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்க, என்னைய ஒரு பகடக்காயா யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல சுஜித்ரா அவர்கள் ரொம்ப ஓப்பனா சொல்லியிருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு நடந்த கல்யாணம் வந்துட்டு என்னைய வந்து ஃபோர்ஸ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் நான் இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு காரணமே என்னோட சிஸ்டரும் என்னோட பாட்டியும் தான். அந்த நேரத்துல என்னோட சிஸ்டர் வந்து வீட்டை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அந்த இடத்துல என்னோட பாட்டி வந்து என்னோட சிஸ்டரை வந்து ஓடுகாலி அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. அவங்கள கூப்பிடுறது மட்டும் இல்லாம அவங்க திருப்பி வீட்டுக்கு வரும் பொழுது அவங்க தங்கறதுக்கு ஒரு இடம் வேணும், அதுக்கு நீ கல்யாணம் பண்ணியிருந்தாதான் அது கரெக்டா இருக்கும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக என்னைய அவங்க கல்யாணம் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தினால மட்டும்தான் நான் கார்த்திக் குமாரை கல்யாணமும் பண்ணியிருந்தேன். இதை நான் கார்த்திக் குமார்ட்ட வந்து ரொம்ப தெளிவாகவும் சொல்லியிருந்தேன். அண்ட் இதோட ரொம்ப முக்கியமான விஷயம், எனக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்ற விஷயத்தையும் நான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். அவர் ஒரு கே அப்படின்ற விஷயம் வந்து எனக்கு கண்டுபிடிக்கிறதுக்கே 7 வருஷம் ஆயிடுச்சு. 7 வருஷம் கழிச்சு தான் அவர் ஒரு கே அப்படின்ற விஷயத்தை வந்து என்னால கண்டுபிடிக்கவே முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி சுஜித்ரா அவர்கள் அவங்களோட இன்டர்வியூல ரொம்ப ஸ்ட்ராங்கா ரொம்ப ஆணித்தனமா இந்த விஷயத்தெல்லாம் அவங்க சொல்லவும் செஞ்சிருக்காங்க.